Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இரட்சகர் இயேசு ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இன்றைய நாள் தியானத்திற்கு என்று தெரிந்து கொண்ட இன்றைய வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்கிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷனும் அல்ல என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் என்று சொன்னால் நம்முடைய பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் பொய் சொல்லுகிற தேவன் கிடையாது. சொன்னதை பற்றி அவர் மனஸ்தாபப்படுகிறவரும் கிடையாது. ஏனென்று சொன்னால் சொன்னது அத்தனையும் உண்மை. உண்மைக்கு புறம்பான வார்த்தை அவர் சொல்வது கிடையாது. பொய் சொல்லுகிற தேவன் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் ஏன் சொன்னதை பற்றி கவலைப்பட வேண்டும், சொன்னதை பற்றி மனஸ்தாபப்பட வேண்டும்? அவர் தான் நமக்கு வாக்கு கொடுத்து விட்டுகிறார். பிரியமானவர்களே, நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி நடந்து கொண்டால் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று சொல்லி நமக்கு முன்கூட்டியே சொல்லிவிடுகிறார். அவர் சொன்னதை சரியாக நிறைவேற்றுவார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் தான் தகுதியுடையவர்களாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, அவர் சொல்லிவிடுவார். சொல்லிவிட்டு அதை பற்றி மனஸ்தாபப்பட மாட்டார். ஏனென்று சொன்னால் அவர் வாக்கு மாறாத தேவன். வாக்கு மாற அவர் மனுஷன் கிடையாது. பிரியமானவர்களே, நாம் சொல்லிவிட்டு இன்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நாளை நாம் வாக்கு மாறிவிடலாம். ஆனால் நம்முடைய தேவன் சொன்னதை செய்கிற தேவன், சொன்ன வாக்கை காப்பாற்றுகிற தேவன். உங்களுக்கு இந்த நாளிலே ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி வாக்கு கொடுத்து விட்டால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி உங்களுக்கு ஆசீர்வாத நன்மையை கொடுப்பார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, அந்த நல்ல நாளுக்காய் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் ஜெபிக்கிறேன். தேவரீர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, அப்பா, சொன்ன வாக்கை காப்பாற்றுகிற எங்கள் நல்ல நேசரே, அப்பா, இந்த வசனத்திலே நீர் பொய் சொல்லுகிறதில்லை, மனமாற நீர் மனுஷன் அல்ல என்று சொல்லி பார்க்கலாம். எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீர் முடிவெடுத்து விட்டால் மீண்டுமாய் நீர் மனமாற மாட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆனால் உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்பா, உம்முடைய கிருபை எப்பொழுது எங்களை முன்னின்று வழிநடத்தட்டும். எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் இருந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். நீர் தாமே எங்களை தாங்கிக் கொள்ளும். நீர் எங்களுக்கு கொடுக்கிறதான வாக்குகளை நாங்கள் பெற்று அதன்படி நடக்க எங்களை தகுதிப்படுத்தும். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.